இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு விஷயம் பண்ண போறாங்க, அதுல அவங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்த பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்துல 100% சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கவலை அவங்கள தொத்திக்கிட்டே இருக்கும். அது முகத்துல நல்லாவே தெரியும். இவங்ககிட்ட என்ன நம்ம பேசுறது அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நிறைய வாய்ப்புகள் இழந்திருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட பழகக்கூடாது. கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யு அப்படின்னு புஷ் பண்றவங்க, அந்த ஒரு மோட்டிவோட யாரெல்லாம் இவங்ககிட்ட பழகுறாங்களோ அவங்கள கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்ட்ரென்த் என்னன்னா, நல்லவனா நல்லவன், கெட்டவனா கெட்டவன், அவ்வளோதான் அப்படின்னு நம்பிடுவாங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணோம்னா, இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு விஷயம் பண்ண போறாங்க, அதுல அவங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்த பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்துல 100% சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். இவங்க கும்பராசி, இவங்க என்ன பண்ணா 100% சக்சஸ் கிடைக்கும் செய்யற காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சோகமா இருக்கக்கூடாது. சில பேர்லாம் மூஞ்ச அப்படியே சோகமா வச்சிட்டு இருப்பாங்க, முகத்தை உருன்னு இருக்கும், அழுகிற மாதிரியே இருக்கும், சிரிச்சா கூட என்னவோ அழுகிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கவலை அவங்கள தொத்திக்கிட்டே இருக்கும். அது முகத்துல நல்லாவே தெரியும். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்படி ஒரு காரியம் செய்யறாங்கன்னா கூட, என்னப்பா இவங்க கிட்ட ஒரு ஒரு ஜோஷே இல்லை, ஒரு தேஜஸே இல்லை, ஒரு பாசிட்டிவே இல்லை, வைப்ரேஷனே இல்லை, இவங்ககிட்ட என்ன காரியம், என்ன இந்த விஷயத்த நம்ம கொடுக்கறது, இவங்ககிட்ட என்ன நம்ம பேசுறது அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நிறைய வாய்ப்புகள் இழந்திருப்பாங்க. இது என்னன்னா, வீட்டுல ஒரு பிரச்சனை அது வெளியே காட்டுறது. ஸோ அப்போ எப்பவுமே பிரச்சனை அது எங்க இருக்கோ அது மூலையில வச்சுட்டு இவங்க வெளியே வந்த உடனே அப்படி பிளசன்டபிளா மாறிடணும். ஸோ அப்படி அவங்க மூவ் பண்ணி போறாங்க, அப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்ற போது, இல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனை, இதை ஒரு வைராகியமா மாத்திக்கணும். இந்த பிரச்சனையானால நான் இப்படி ஆயிட்டேன், அதை சரி செய்ய நான் இந்த காரியத்தை நான் சக்சஸ் பண்றேன்ற அந்த ஒரு வைராகியத்தை கொண்டு வந்தா கூட அவங்களுக்கு அந்த காரியத்தை சக்சஸ் பண்ண முடியும். ரொம்ப அழகா சொல்றீங்க. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும் ஒரு பழமொழி உண்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா இன்னொரு விஷயம், தூங்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, ஒரு செயல் இருக்கு, செய்யணும், ஒரு பிளானிங் இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் நைட் நல்லா தூங்கிட்டு போனாலே அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க. 50% சக்சஸ் பண்ணிடுவாங்க. அது இது கும்பத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான இவங்களுக்கு முக்கியமா அதை பண்ணி. ஏன்னா நிறைய பேர் மொபைல் பார்த்துட்டு நைட் டைம் அன்டைம் 2 மணி வரைக்கும் தூங்காம இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ நிறைய பேர் ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கும்பராசி என்பர்களே, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா தூங்கிட்டு ஸோ மைண்டை ரிலாக்ஸ் வச்சுட்டு மறுநாள் காலைல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது 100% கிடைக்கும் அப்படின்னு டேரக்ட் மூலமா சூப்பர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இப்போ கும்பராசி என்பர்கள் வெளியில போகும்போது இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் வேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த கலர்ல வேர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்க இந்த கோல்டன் கலர், கோல்டன் கிளிட்டர், கோல்டன் வரும். ஸோ கோல்டன் ட்ரெஸ்ல கிளிட்டர் இருக்கிற மாதிரி ஷைனா மினுமினுன்னு இருக்கும். அது போல, ஏன்னா ஆக்சுவலா இவங்க மனசு ஒரு டார்க்னஸ், ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். அந்த ட்ரெஸ் போடும் போது கூட அந்த ஒரு கலர் எனர்ஜி அவங்கள அந்த முகத்தை நல்ல ஒரு அவுட்லுக் பிரகாசமா காட்டும். ஸோ அப்படியான ட்ரெஸ்ஸஸ் அவங்க வேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆரஞ்சு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. ஸோ கும்பராசி என்பர்கள் அவங்க ரொம்ப டவுன் டு எர்த்தா இருந்தாலுமே ஸோ சுற்றி உள்ள பர்சனும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அடுத்து எதுலையுமே பண்ண முடியாது, எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கும்பராசி என்பர்கள் இந்த மாதிரி பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும். இவங்க கூடலாம் பழகவே பழகாதீங்க. இவங்கள லைஃப் டைம் இந்த மாதிரி பர்சனை பார்த்தா நீங்கள் தள்ளி போயிடுங்கன்னா எந்த மாதிரி பர்சன்ஸ் கூட பழகக்கூடாது? ஸோ கும்பராசி இவங்க எந்த மாதிரியான பர்சன்ஸ் கூட பழகக்கூடாது அப்படின்ற போது, பணம் கொடுக்கல் வாங்கல், எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்ட காசு கேட்கறது, இல்ல இவங்க எங்கேயாவது காசு வாங்க வைக்கிறது, நீ இங்க ட்ரை பண்ணு, இந்த கடை உனக்கு இந்த ஃபினான்ஸ் கிட்ட ட்ரை பண்ணு, கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யு அப்படின்னு புஷ் பண்றவங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை, எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு மாசம் மாசம் 10,000 20,000 வாங்குறது, இப்படி புஷ் பண்றவங்க. இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல், அந்த ஒரு மோட்டிவோட யாரெல்லாம் இவங்ககிட்ட பழகுறாங்களோ அவங்கள கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே.
ஏன்னா மணி மைண்டடா இருக்கவங்களால ஆமா. மத்தவங்களுடைய மனசை சத்தியமா புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே மேம். ஸோ இவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கும்பராசி என்பவர்கள் இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லதுன்னா, எந்த மாதிரியான பழக்கத்தை கைவிடணும்? ஸோ இவங்க வந்து ஆஹ், மாற மாட்டாங்க டக்குன்னு எதுலயும். அதுதான் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றத விட ஒரு அடிக்ஷன் மாதிரியே இருக்கும். நான் மாத்திக்க மாட்டேன். என்ன நான் மாத்திக்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். அதனால தான் நம்ம முன்னாடியே பார்த்தது, அந்த பழைய விஷயங்கள், அந்த டிப்ரெஷன் அதெல்லாம் வந்து வேலையில கொண்டு வந்து செலுத்துவாங்க. வீட்ல இருக்கிறத வெளியே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க அதேதான். நான் ஏன் மாறணும்? நான் அப்படிலாம் உடனே மாத்திக்கலாம் முடியாது. எனக்கு டைம் வேணும், டைம் வேணும்னா மாத்திக்காம அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இது ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அது அடிக்ஷன் மாதிரி தான். அதாவது அது தப்பு, அது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் பண்ணா. ஓகே. ஸோ அப்படி வந்து சில விஷயங்கள மாத்திக்கணும். அவங்களோட மைண்ட் செட்ட மாத்திக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் மாதிரி தான். ஓகே. கும்பராசி என்பவர்கள் கிட்ட வந்து ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் அவங்க வெளியில கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க நினைக்கிற காரியத்தெல்லாம் சக்சஸ் பண்ண முடியும்னா, கும்பராசிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்ட்ரென்த் என்ன மேம்? இவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த் என்னன்னா, எல்லாரையும் வந்து பிளஸ் மைனஸ் வச்சு பார்க்கறது. இவங்கள நம்பலாம், இவங்கள நம்பவும் கூடாது. அந்த மாதிரி பார்க்கறது. 2 டைமென்ஷன்ல பார்ப்பாங்க. அது ஹிடன் ஸ்ட்ரென்த். ஹிடனா இருக்கும். ஆனா இவங்க ரியாலிட்டில எப்படி இருப்பாங்கன்னா, கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிடுவாங்க. நல்லவனா நல்லவன், கெட்டவனா கெட்டவன். அவ்வளவுதான், அப்படி நம்பிடுவாங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும்னா, இவன் நல்லவனாவும் இருக்கலாம் இல்லையா? இவன் கெட்டவனாவும் இருக்கலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ குடுக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரென்த் எப்போ இவங்களுக்கு வெளிய வருதோ, எப்பலாம் வெளிய வருதோ, அப்போலாம் அவங்களால கரெக்ட்டான ஒரு பாதைய நோக்கி போக முடியும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டாமலே தப்பிச்சுருவாங்க. ஸோ இவங்க அப்போ இவங்களோட அந்த டபுள் மைண்ட் செட், 2 விதமான மைண்ட் செட், 2 விதமான பெர்செப்ஷன், அதுதான் அவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த்தே எப்பவுமே. ஓகே. எப்பவுமே வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு ஆமா. பார்க்க வேண்டியது கண்டிப்பா அவசியமான ஒண்ணு தான். சூப்பர். ஸோ கும்பராசி என்பவர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் மேம். ஸோ கும்பராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு போனா இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். நான் டெவலப் ஆகல, நான் பெரிய பொசிஷன் போகல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா அதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். மொத்தமா இல்ல அப்படின்றதெல்லாம் ஆயிடாது. ஒண்ணு போனா ஒண்ணு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் ஓகே. அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இவங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க, இவங்க அதுல இருந்து என்ன டெவலப் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து வாழ்க்கையில முன்னெடுத்து போகணும். ஒண்ணு இழந்துட்டேன்றதுனால அங்கேயே நிக்க கூடாது. அடுத்து வேற என்ன பண்ணலான்ற அந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து அதுக்கான செயல்கள்லயும் ஈடுபட்டா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்து இவங்க ஒரு உயர்வு நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்றது யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது யூனிவர்ஸ் வந்து உங்க மூலமா நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவ்வளோதான்னு தேங்கி நிக்காம யூனிவர்ஸ் நிறைய ஆமா. கொடுக்க காத்துட்டு இருக்குது. நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆமா. ஆகணும். ஸோ கும்பராசி என்பவர்களே, தேங்கி உட்கார்றத விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகி பாருங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு தர்றதுக்கு நிறைய விஷயத்த வச்சிருக்குது. ஸோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் ஒரு சூப்பரான மெசேஜை டைரக்ட் கார்ட் மூலமா கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப அழகா அருமையா கும்பராசி என்பவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.